கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவர் ஒரு சிறந்த போதகர், நல்ல கல்விமான், அதிக ஆய்வு புலமையுடன் பிரசங்கம் செய்வார், கடினமாக உழைப்பார், அறிவு சார்ந்த செய்திகளை அள்ளி வழங்குவார். ஆயினும் அவருடைய சபையில் குணப்படுதல் அதிகமாக காணப்படவில்லை. அவரது உழைப்பு முழுவதும் அவருக்கு வெட்டியாக தோன்றியது. மனசோர்வுடன் ஒரு சாலை வழியே சென்று கொண்டிருந்தார். ஒரு வயோதிப மனிதன் அச்சாலையின் பக்கம் கற்களை உடைத்து கொண்டிருந்தான். அவன் ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி. அவன் பக்கம் சென்ற போதகர் அவனை பார்த்து, நீ கற்களை உடைப்பது போல் என் சபை மக்களின் இருதயத்தை உடைக்க கூடுமானால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்றார். அவ்வயோதிபன் அவரை பார்த்து சொன்னான், ஐயா, என்னை போல் முழங்காலில் நின்று அடியும் என்றான். போதகர் குணப்படுதலின் இரகசியத்தை புரிந்து கொண்டார். தான் கடினமாக உழைப்பது போல் ஊக்கமாக ஜெபிப்பதில்லை என்று உணர்த்தப்பட்டார். கல்லுடைக்கும் தொழிலாளி மண்டியிட்டவாறு கற்களை அடித்து நொறுக்குவது போல நாமும் மண்டியிட்டு ஆன்ம ஆதாயத்திற்காக ஜெபிக்க வேண்டுமென்று அறிந்து கொண்டார். அன்று முதல் ஆச்சரியமான குணப்படுதல் தொடங்கிற்று. குணப்படுதல் என்பது மனித சமுதாய நலனுக்கான மாற்றம். அதுவே கடவுளுடைய திட்டம். ஆம், என அன்பானவர்களே, நாம் எவ்வளவு கல்வி கற்றவர்களாய் இருந்தாலும் சரி, நல்ல உயர்வான நிலையில் இருந்தாலும் சரி, நாம் நம்மை தாழ்த்தி முழங்காற்படியிட்டு தானியேலைப் போல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம் ஜெபத்திற்கு பதில் தருவார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நீங்க எங்க மேல் வைத்த அன்பு பெரியது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெபத்தின் ஆவியை தாருங்க. முழங்காலில் நின்று தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.